இனிய தமிழ் அமுது நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நாம் நேற்றைய தினம் இன்று சத்திர யாகம் என்பதை பற்றி நாம் படிப்போம் என்று நேற்றைய தினம் முடித்து கொண்டோம். இந்த பிரஜாபதிகள் எல்லாம் சேர்ந்து சத்திர யாகத்தை நடத்தினார்கள். யாகத்திற்கு அவர்கள் அழைத்தபடி அனைத்து தேவர்களும் முனிவர்களும் அக்னிகளும் பரிவாரத்தோடு வந்திருந்தார்கள். அந்த பிரஜாபதியிலே ஒருவரான தட்ச பிரஜாபதி அந்த யாகசாலைக்குள் நுழைந்தார். அவர் வருவதை பார்த்த எல்லோரும் மரியாதை நிமித்தம் எழுந்தார்கள். எழுந்திருக்காதவர்கள் பிரம்மதேவரும் சிவபெருமானும் தான். இவர்களுக்கும் தட்ச பிரஜாபதிக்கும் என்ன உறவு என்றால், பிரம்மதேவர் அவருடைய தந்தை, தட்ச பிரஜாபதிக்கு தந்தை, சிவபெருமான் மருமகன், அவருடைய பெண் சசிதேவியை மணந்தவர். ஆனால் இந்த இருவரும் அவர் உள்ளே நுழையும் போது எழுந்திருக்கவில்லை. இதை பார்த்தவன் தட்ச பிரஜாபதிக்கு அவர் பிரம்மதேவர் தன்னுடைய தந்தை, ஆனால் தான் மரியாதை செலுத்த வேண்டும் என்று அவரிடம் சென்று மரியாதை செலுத்தினார். பிரம்மதேவரும் எழுந்திருந்து அவருடைய ஆசனத்தில் பிரஜாபதி போய் உட்கார வைத்தார். ஆனால் சிவபெருமான் அவருடைய மருமகனாக இருந்தாலுமே கூட அவர் சிவபெருமான் என்ற காரணத்தினாலே இவருக்கு மரியாதை கொடுத்து எழுந்திருக்கவில்லை. இதை தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக எண்ணிய தட்ச பிரஜாபதி அவரை வாய்க்கு வந்தபடி திட்டினார். அவர் என்ன திட்டினார் என்பது எழுத்துப்பூர்வமாக இருக்கிறது. ஆனால் அதை திட்டுவதற்கு நமக்கு மனசு வரவில்லை. இந்த திட்டுகளை பார்த்து கொண்டு இருந்த அந்த தட்ச பிரஜாபதி இவருக்கு இந்த யாகத்தினுடைய பலன் கிடைக்கக்கூடாது என்றெல்லாம் திட்டிவிட்டு அவர் வெளியேறினார். அங்கே இருக்கிற மற்ற பிரஜாபதிகள் எல்லாம் அவரை தடுத்தும் உரிய அறிவுரை கூறியும் யார் பேச்சையும் கேட்காமல் இவர் தன்னுடைய மருமகனை கண்டபடி திட்டிவிட்டு வெளியேறிவிட்டார். இவர் இப்படி செய்திருக்கிறதை கேள்விப்பட்ட அந்த நந்தி பகவான் உடனடியாக அவருக்கு கோபம் வந்து விட்டது. உடனே இந்த தட்ச பிரஜாபதி ஆட்டுத்தலையோடு தான் திரிவான் என்றெல்லாம் அவருக்கு இவர் சாபம் கொடுத்தார். சாபம் கொடுத்து அங்கிருந்த பிராமணர்கள் எல்லோருக்கும் சாபம் கொடுத்தார் அந்த நந்தி தேவர். இவர்களெல்லாம் யாசகம் செய்து பிழைப்பவர்கள், இவர்கள் உண்மையாக பிழைப்பவர்கள் என்று இன்றைக்கு இருக்கிற நாசிரியர்கள் கூறுவது போல அந்த பிராமணர்களை எல்லாம் அவர் நிந்தித்தார். அவர்களுக்கெல்லாம் ஒரு சாபங்களும் கொடுத்தார். பிருகுமுனிவர் இதை கேள்விப்பட்டவுடனே பிராமணர்களுக்கெல்லாம் நந்தி தேவர் சாபம் கொடுத்து விட்டார் என்றொன்று அவருக்கு மிகுந்த கோபம் தலைக்கு ஏறியது. அவர் உடனடியாக சிவபெருமானை பற்றி கண்டபடியெல்லாம் திட்டி அந்த தட்ச பிரஜாபதி சொன்னது சரிதான் என்று இவரை நிந்தித்தார். இந்த நிந்தித்ததுக்கு பின்னாலே சிவபெருமான் என்ன செய்தார், பார்த்தார் இதெல்லாம் ஒன்றும் சரி வராது என்று எண்ணி அந்த உடனடியாக சிவபெருமான் தன்னுடைய பரிவாரத்தோடு அவரும் அந்த இடத்துல இறங்கினார். அதற்கு பின்னால் 1000 ஆண்டுகள் அங்கே அந்த சத்திர யாகம் நடைபெற்றது. அதன் பின்னாலே எல்லாரும் அதுக்குண்டான ஸ்தானத்தை செய்து அனைவரும் யாக முடிவில் தங்களுக்கு மேல் இருக்கின்ற அந்த சாபம் போவதற்காக அந்த ஸ்தானத்தை செய்து பரிசுத்தம் ஆகி அவர்கள் தந்த இடத்திற்கு சென்றார்கள். இதற்கு பின்னாலே சிவபெருமானுக்கும் தட்ச பிரஜாபதியினர் இருந்த பகை மட்டும் அப்படியே இருந்தது. ஒரு சமயம் பிரஜாபதிக்கு அதிபதி பதவியில் தட்சனை இருத்தி பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் பிரம்மதேவர். அது முதல் தட்சனுக்கு ஏற்கனவே சொல்லுவார்கள் ஒரு இதில், அது புளிய மரத்தில் இருக்கிற ஒரு பிசாசுக்கு அதுக்கு ஏற்கனவே அது பைத்தியம் பிடிச்சது. அதற்கு மேலும் அது கல்லை குடித்தால் என்ன ஆகுது போல் இந்த தட்சனுக்கு அந்த பதவி கிடைத்ததுக்கு பின்னாலே அவனுக்கு ரொம்ப அதிக கர்வம் ஏற்பட்டது. அவன் உடனடியாக ஒரு யாகம், இந்த தட்சன் ஒரு யாகம் செய்வதாக செய்து அது தன்னுடைய மருமகனான சிவபெருமானை தவிர மற்றவர்களெல்லாம் வர சொல்லி அழைத்தார். எல்லோரும் அவரவர்கள் தேவர்கள், ரிஷிகள், புத்திரி அனைவரும் விமானங்கள் தட்ச யாகத்துக்கு போகத் தொடங்கினார்கள். நன்கு அழகிறதை கொண்டு தம்பதி விமானங்களில் பதிவு செய்தவர்களை பார்த்து தானும் செல்ல வேண்டும் என்ற விபரீதம் சசிதேவிக்கு ஏற்பட்டது. சிவனிடம் போய் தாமும் தட்ச பிரஜாபதி போகலாமா, தேவர்கள் வரும்போல் என் உடன் பிறந்த சகோதரி எல்லாம் தங்கள் கண்ணோடு வந்திருப்பதாக
வந்திருப்பார்கள். சீர்வரிசைகளை பெறுவார்கள். நானும் உங்களிடமிருந்து அவற்றை பெற விரும்புகிறேன். என் தாயாரை பார்க்க அவளப்பட்டது. நான் பேதை பெண். என் பிறந்த வீட்டை பார்க்க ஆசையாக இருக்கிறது. தந்தை வீட்டில் நடக்கிற உற்சவம் போது பார்க்காமல் இருக்கலாமா? நாம் இதை திருவிளையாடல் சினிமாவிலே பார்த்திருப்போம். சிவபெருமானுக்கு அங்கே போக இஷ்டமில்லை. சசிதேவியிடம் உரிய முறையில் சொல்லி பார்த்தார். ஆனால் அதை கேட்பதாக இல்லை. எனவே தான் அவள் தன்னுடைய விருப்பம் இல்லாவிட்டாலும் தன்னுடைய அனுமதி கிடைக்காதா இருந்தாலும் சசிதேவி அந்த யாகத்துக்கு சென்றார். அப்புறம் நடப்பதை நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.